குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்னா அதை நற்செய்தியாக தான் எடுத்துக்கிறணுமே தவிர அதை வந்து ஒரு பாரமா நம்ம எடுக்கக்கூடாது. பெண் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் கள்ளிப்பால் அந்த மாதிரி ஊற்றிலாம் கொண்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஸ்கேன் வந்து பெண் குழந்தைன்னு தெரிஞ்சா உடனே கலைச்சிடுறாங்க. இந்த மாதிரி கலைக்கலாமா, இந்த மாதிரி செய்யலாமா? அதாவது இந்த பெண் குழந்தை கொல்றது வந்து கிட்டத்தட்ட 1400 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்துச்சு. ரசூலா காலத்திலேயே இருந்துச்சு. என்னன்னா பெண் குழந்தைகள் பிறந்தாலே அதே புதைச்சிருவாங்க. இந்த கட்டத்திலேருந்து மீறி இப்போ திருப்பி அதே நிலைக்கு நம்மளுடைய சமுதாயம் போய்கிட்டு தான் இருக்குது. ஆனால் ஸ்கேன் எடுத்து ஒரு பெண் பிள்ளைன்னு கண்டுபிடிச்சி கொல்றது வந்து இப்போ இல்லை. இப்போ நிறைய அரசாங்கம் ரீதியாக வந்து பல தடைகளை விதிச்சிருக்காங்க. ஸ்கேனில் வந்து என்ன குழந்தை இருக்குது, ஆண் குழந்தையா பெண் குழந்தையா நீங்கள் கேட்டாலே உங்களுக்கு ஜெயில் தண்டனைன்னு சொல்லியிருக்கு. அப்போது அந்த நிலைமைக்கு ஏன் தள்ளப்பட்டிருக்குன்னா, பெண் குழந்தைகள் பிறந்தா கொன்றுறாங்க அப்படின்ற நிலையில அரசாங்கமே இந்த ஒரு உத்தரவை வந்து கொடுத்துருக்கு. ஆனால் இப்போ எப்படின்னா, குழந்தை பிறந்து ஒரு குறிப்பிட்ட வயசு அடையும் போது மனக்கவலை தாங்க முடியல. நம்ம எப்படி இந்த பிள்ளையை பெற்று எடுத்து வளர்க்க போகிறோன்னும் போது தானும் செத்து தான் பிள்ளையும் சாவடிக்கிற நிலைமை இருக்குது. இன்னைக்கு கொஞ்சம் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, தண்ணி டேங்க்ல குழந்தைய உயிரோட அமுக்கி கொலை செஞ்சாங்க. காரணம் என்னன்னு கேட்டால், என்னால் அந்த குழந்தைய பராமரிக்க முடியல, ஸ்ட்ரெஸ் அதிகமாயிருச்சு. இன்னொன்று, நான் வளர்த்து என்ன பண்ண போகிறேன், என் கணவர் சரியில்லை, குடிகாரராக இருக்கார், நான் எப்படி நான் என் குழந்தைய வளர்த்து எடுக்க போகிறேன்ட்டு தான் குழந்தைய சாவடிச்சு தானும் தூக்கு போட்டு செத்துருக்குறாங்க. அப்போது பெண் பிள்ளைகளை வந்து ஒரு நம்மளுடைய மார்க்கம் என்ன சொல்லுது, புஷ்ரா அப்படின்னு சொல்லுது. 7th படிக்க வச்சுட்டா போதும், ஆலிமா கோர்ஸ் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம். பெண்களுக்கு கல்வியை வந்து புகுத்துற அளவுக்கு யோசிக்கிறாங்க. அடுத்து திருமணம். இப்படி வருங்காலத்தை யார் நிர்ணயிக்கிறது? அல்லாஹ் தான். நீ பின்னாடி வருங்காலத்தை பற்றி யோசிக்கிறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அதுக்கு உணவளிக்கிறது, அதை வளர்க்குறது எல்லாமே யாருடைய கையில் இருக்குது? அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. அப்போது நீங்கள் அதெல்லாம் நினச்சிட்டு ஒரு குழந்தைய கொல்றதுல எந்த நியாயம் இருக்குது? அல்லாஹ் குரானில் புஷ்ரான்னும் போது குரானுக்கு எதிர்மறையாக நீங்கள் ஒரு குழந்தைய கொல்லும் போது இதில் என்ன நியாயம் இருக்குது? இப்போ வந்து இந்த பெண் குழந்தைகளை கொலை செய்கிறாங்க. அதிகமாக டெக்னாலஜி வளர்ந்தும் அது வந்து அந்த டெக்னாலஜியை வேறு விதமாக பயன்படுத்தியும் கொலை செய்கிறாங்க. முக்கியமாக மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் கூட பெண் குழந்தைகள்னால் வெறுக்க தான் செய்கிறாங்க. எவ்வளோதான் நம்ம நாகரிகத்தில் முன்னேறி போயிருந்தாலும் பெண் குழந்தை அப்படின்னாலே அவங்களுக்கு ஒரு முகம் சுருங்கக்கூடிய ஒரு நிலை தான் இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்னவா மக்கள் நினைக்கிறாங்க அப்படின்னா, பையனாக இருந்துச்சுன்னா நம்ம உழைச்சி சம்பாதிச்சு நம்மளை என்ன செய்வான், காப்பாற்றுவான், அவனால் நமக்கு லாபம் இருக்குது. இதே ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தால் நமக்கு செலவு மட்டும்தான் இருக்குது, பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் அந்த பிள்ளைக்கு நம்ம செலவு பண்ணணும் அப்படின்னு எல்லா மக்களுடைய எண்ணமும் இதுவாக இருக்கிற ஒரே காரணத்தினால தான் கொல்றாங்க. ஆனால் இன்னைக்கு பெண் குழந்தைகள் அப்படி தான் இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ப்ராக்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னாலே ஆண் பிள்ளைகளை விட பெண் பிள்ளைகள் தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பெற்றோர்களை அன்போடு அரவணைக்கிறாங்க. இன்னும் வேலைக்கு